அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உம்முடைய நாமம் மையப்பட கர்த்தர் செய்யும். இந்த வேதவாசி நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்ததாரும் பரிசுத்தாவியான கிரியை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவ மகிமையினாலே நிரப்பு. கர்த்தனை கிரியை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கிரியை செய்வீராகப்பா. உம்முடைய நாம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆம். இப்பொழுதும் கூட நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரோமர்களின் நிருபம் 10ஆம் அதிகாரம். ரோமர் 10. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பம். நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. தேவனை பற்றி அவர்கள் வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவிக்கேற்ற வைராக்கியம் அல்ல. இப்படி என்றால் அவர்கள் தேவநீதி அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிற மேசை நியாயப்பிரமாணத்தினால் ஆகி நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்ததிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மண்டி. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாக உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு உன் தேவனை மரித்தோரில் எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஆமென். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷம் அறிவிக்கனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை என்று எழுதியிருக்கிறது. ஆனால் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். அதனால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லை என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டவர்கள் அவர்களின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வானங்கள் பூச்சக்கரத்துக்கும் கடையாந்தரும் சொல்லுகிறது. சிறுவேல் அதை அறியவில்லை என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தீனமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் மூட்டுவேன் என்றான். அல்லாமல் ஏசாய், என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களை வெளியரங்கமாக்கினேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேலரை குறித்து கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாக இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். 11 அதிகாரம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியும் பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் நாம் முன்னறிந்ததை கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்திலே வேதம் சொல்லுகிறது, அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின பொழுது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாது 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதை. அப்படியல்ல, இக்காலத்தில் என் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கை மீதியாக இருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிருபைகளினாலே உண்டாகிறது. அப்படி என்றால் கிருபையானது கிருபை அல்லவே, அன்றியும் அது கிரியினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாகிறது. அப்படி அல்லவென்றால் கிரியானது கிரியை அல்லவே. அப்படியானால் என்ன இஸ்ரவேலின் தேடுகிறது அடையாளமாக இருக்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள அதை அடைந்திருக்கிறார். மற்றவர்கள் இந்நாள் தினம் கடினப்பட்டு கிடக்கிறார். கண்ணனித்திரை நாவியும் காணாதிருக்கிற, கண்களின் கேளாதிருக்கிற, காதுகளின் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அவண்டியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும், கண்ணியும் இடுவதற்கான கல்லும் பதிலுக்கு பதிலளிக்குதுமாக கிடவுது. காணாதபடிக்கு அவர்கள் கண்கள் அந்தகாரப்பட கிடவுது. அவருடைய முதுகை எப்பொழுதும் குனிய பண்ணும் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். இப்படி இருக்கிற விருந்து போகும் பாஸ்கு படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படியல்ல, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவருடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது.
அவருடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவருடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமும் அவருடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். புறஜாதியாகி உங்களுடனே பேசுகிறேன், புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாக இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்கள் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவர்களை தள்ளிவிடும் உலகத்தை ஒப்புரவாகுதலாக இருக்க அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் எண்ணமாகிறது. மரித்தோர்ந்து ஜீவன் உண்டானது போல அல்லவே. மேலும் முதற் பலனே மாவானது பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்தாமம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளையாலும் பரிசுத்தமாக இருக்கும். குலை எப்படியோ முறுக்கி போடப்பட்டிருக்க காட்டொலி ஒரு மாதிரி எண்ணி அவைகள் இருந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவு மரத்தின் பேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாக இருந்தாயனால் அது அந்த கிளைகளை விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவேன் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினால் அவைகள் முறித்து போடப்பட்டு நீ விசுவாசத்தினால் நிற்கிறாய். மேட்டுமையை சிந்தியாயிராமல் பயந்திரு. சுபாவுக்களை தேவன் நம்ப விடாதற்கு உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையார். ஆகையால் தேவனுடைய தயையும் கண்டிப்பையும் பார். விழுந்தருளிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார். அந்த தயவில் நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாக. அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தினால் நிலைத்திராதிருந்தால் அவர்களுக்கு ஒட்ட வைக்கப்படும். அவர்களும் மறுபடி ஒட்ட வைக்கப்படுவது தேவன் வல்லவராக இருக்கிறார். சுபாவத்தினுடைய காட்டு ஒரு மரத்திலிருந்து வெட்டப்பட்ட சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவு மரத்தில் ஒட்டப்பட்டிருந்த சுபாவ கிளைகளை அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவோ. மேலும் சகோதரரை, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறார். அது என்னவெனில், புறஜாதியுடைய நிறைவு உண்டாகும்படி இஸ்ரவேலர் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலரும் ரட்சிக்கப்படுவார்கள். மேற்கிறவர்கள் சீயோனிலிருந்து வந்து அவபக்தி யாக்கோபிட்டு விலக்குவார்கள். நான் அவர்களை பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை அவர்கள் உங்கள் நிமித்தம் பகஞ்சினார்கள் தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிரசங்கத்தின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டுள்ளாக இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பு மாறாதவைகளே. ஆதலால் நீங்கள் முற்காலத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினால் இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்து பின்பு அவர்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்க தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஞானமும் அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவாக இருக்கிறது. அவருடைய நியாயத்தீர்ப்புகள் அளவிடாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்கு அறிந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தைய அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவரும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அதிகாரம் 12. அப்படி இருக்க சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரை பரிசுத்தமாக அவனுக்கு பிரியமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக்கொள். இதுவே நீங்கள் செய்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியம் வரணுமான என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமல் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறது, அது உங்களில் ஒருவனும் எவனாகலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதை மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணமுள்ளவனாக எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரு சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்து எல்லா அவயவங்களும் ஒரே தொழில் இராதது போல் அநேகராக நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளானபடியே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தோடையவன் விசுவாசி பிரமாணத்தை ஏற்ற சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுதலும், தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளி அவன் ஜாக்கிரதையாக இருக்கவன், இறக்கம் செய்கிற உற்சாகத்தோடு செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருந்த சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதுனாலே ஒருவருக்கு முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவானுடைய குறைவு அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியவரை சபியாதிருங்கள்.
சந்தோஷத்தோடு சந்தோஷப்படுகிற அழுகிறனுடைய அழுங்கள். ஒருவருடைய ஏக சிந்தையுள்ளவர்களாக இருங்க. மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவன் தீமைக்கு தீமையாக செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாக முக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரும் சமாதானமாக இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குவதில் எனக்குரிய நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கனுக்கு இடம் கொடாமல் அன்றைய சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வானால் அவன் அக்கறிந்தெல்லாம் அவன் தலையிலிருந்து குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. ஆமென். நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை தந்ததற்கு உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கிரியை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய நாமம் மையப்படட்டும். இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எவ்வளோ பேசினீர். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அல்லது இது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.